வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வானலியை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு வரமல்லி எடுத்துக்கிட்டேன். ஒரு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 20 பட்டை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். அடுப்பை மீடியத்திலே வச்சுக்கிட்டு தான் வதக்கணும். நல்லெண்ணெய் விட்டு நல்லா 2 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வதக்கி எடுத்துப்போம். 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா ரெண்டையும் அலசிட்டு இதில் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். ஒரு 1/4 கிலோ பல்லாரி வெங்காயம் அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிப்போம். எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கிலோ தக்காளி பழம், ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி, இதையும் நல்லா வதக்கிப்போம். இதையெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். 4 நாட்டு பூண்டு, இதை பல்ஸ் மோடில் அடிச்சுப்போம். இதை எல்லாத்தையும் பவுடர் ஆக்கிப்போம். 100 ml ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரிய விடுவோம். கடுகு பொரியும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கருவேப்பிலையை போட்டுப்போம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த பூண்டை அதில் சேர்த்துப்போம். அடுப்பை மீடியத்திலே வச்சு வதக்குங்க. பூண்டு நல்லா செவந்து வரணும். வந்ததுக்கப்புறம் நல்லா தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்குவோம். நல்லா ஃப்ரை ஆனவுடனே இந்த ட்ரை ரோஸ்ட்டு நுணுக்கி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துப்போம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் இழுத்துரும். தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுப்பங்கரை ராஜாக்காலான அந்த 5 பொருள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, விழுதா, அதை இதில் சேர்த்துப்போம். இவங்க தாங்க அடுப்பங்கரை ராஜாக்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். தண்ணியே அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போது அந்த அரைச்ச மிக்ஸி எல்லாம் கழுவி குழைவா இந்த மாதிரி கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன். தண்ணியை அதிகமாக சேர்க்கறத தவிர்க்கணும். உப்பு பார்த்துக்கிட்டு இதை தட்டு போட்டு மூடி அப்பப்போ இடையில திறந்து கிளறி விட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஒன்றையும் தனித்தனியாக தான் தொக்கு செய்வோம். இந்த மாதிரி 5ஐயும் சேர்த்து யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். அருமையான சுவையில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.